மதுரை. மதுரை வெயில் கடுமையாக இருந்தாலும் அந்த நகரத்துக்கே ஒரு தனி உயிர் இருந்தது. கோயில்களின் மணி ஒலி, தெருக்களில் ஓடும் ஆட்டோக்கள், மல்லிகைப்பூவின் மணம், சாம்பல் கலந்த மாலை வானம் எல்லாமே ஒரு வாழ்க்கை பாடல் போல ஒலித்துக் கொண்டே இருந்தது. அந்த நகரத்தின் அமைதியான ஒரு வீதியில் மாறன் என்ற மனிதன் தன் மனைவி காயத்ரியுடன் சிறிய வீட்டில் வாழ்ந்து வந்தான். வெளி உலகத்துக்கு சாதாரண தம்பதிகள் போல் தோன்றினாலும் அவர்களுக்குள் ஒரு கனவு இருந்தது. மாறன் ஒரு தனியார் நிறுவனத்தில் அக்கவுண்ட் செக்ஷனில் வேலை பார்க்கின்றார். எப்போதும் நேரம் தவறாமல் நேர்மையுடன் இருப்பார். வருமானம் பெரிதில்லை என்றாலும் வருகின்ற வருமானத்தை வைத்து குடும்பத்தை திறன்பட நடத்தி கொண்டிருந்தாள் காயத்ரி. பல ஆண்டுகளாக அவர்களுக்கு குழந்தை இல்லை. குழந்தை வேண்டி இரவு மாளிகையம்மன் சன்னதியில் விளக்கேற்றி காயத்ரி கண்ணீருடன் பிரார்த்தனை செய்வாள். அம்மா, எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று. மாறன் அவளை கண்டு சிரித்தாலும் உள்ளுக்குள் அவனுக்கும் அதே வேண்டுதல் தான் இருந்தது. அந்த ஆசை நிறைவேறிய நாள் வந்தது. மதுரையின் மழை நனைத்த இரவு. திடீரென மின்சாரம் போனது. மெழுகுவத்தி வெளிச்சத்தில் காயத்ரி வலியுடன் கிடந்தாள். மருத்துவரின் அவசர குரல், நர்சரின் அடிக்கடி ஓட்ட, பின் குழந்தையின் அழுகை. அந்த ஒரு ஒளியின் இருவரின் வாழ்க்கையும் மாற்றி போட்டது. மகன்தான் உங்களுக்கு பிறந்துள்ளது என்று நர்சு புன்னையுடன் கூற, மாறன் அந்த உயிரை பார்த்தது மனசு உருகி போனான். ராகவன், இதுதான் நம் பையனோட பெயர் என்றான் அவன் பெருமையோடு. காயத்ரி மெதுவாக சிரித்தார். ராகவன், நம் வாழ்க்கையை இப்போது ராகமாக மாறப்போகிறது என்றாள். அடுத்த சில மாதங்கள் வீடு முழுக்க சிரிப்பும் ஒளியுமாக இருந்தது. ராகவனின் சின்ன சிரிப்பை வீடை பூங்காவாக மாற்றிவிட்டது. காயத்ரி அவனோட ஒவ்வொரு நொடியையும் ரசித்தாள். மாறன் வேலை முடிந்து வீடு திரும்பும்போது கதவு திறந்தவுடன் அப்பான்னு கையை நீட்டும் ராகவன். அது மாறனுக்கு உலகிலேயே பெரிய பரிசாக தோன்றியது. அந்த குடும்பம் சிறிய சோற்றுக்குள் பெரிய கனவுகளோடு வாழ்ந்தது. மாறன் ராவனுக்காக சேமிப்பை தொடங்கினான். ஒவ்வொரு மாதமும் சிறிய தொகையை பாண்டில் போட்டு வைப்பான். இவன் பெரியவனாகும்போது நல்ல பள்ளியில் படிக்கணும் என்பதுதான் அவனுடைய ஒரே ஆசை. ஆண்டுகள் கடந்தன. ராகவனுக்கு 3 வயதாகியது. பள்ளியில் சேர்க்கும் நேரம் வந்தது. மாறன் காயத்ரியுடன் சேர்ந்து மதுரையின் மையத்தில் உள்ள ஒரு பிரைவேட் பள்ளிக்கு சென்றார்கள். பள்ளி காம்பவுண்டில் குழந்தைகள் சிரிப்புடன் விளையாடி கொண்டிருந்தன. அதை பார்த்த காயத்ரி, நம்ம பையன் இங்கே படிக்கணுமாரா என்றாள். ஆமாம் காயத்ரி, எவ்வளோ கஷ்டப்பட்டால் நம்ம பையன் நல்லா படிக்கணும் என்றான் மாறன் உறுதியோடு. ராகவன் தனது முதல் நாளில் புதிய புத்தகங்களோடு சிறிய பையோடு அப்பாவை பார்த்து கையசைத்தான். மாறன் கண்ணீரோடு சிரித்தான். அந்த சிரிப்பு அவருக்கு தெரியாது, அது ஒரு புதிய திருப்பத்தின் தொடக்கம் என்று. வாழ்க்கை எப்போதும் ஒரே பாதையில் போகாது. சில நேரங்களில் நம்ம சிரிப்பு முடிந்த இடத்தில்தான் விதி சிரிக்க ஆரம்பிக்கும். அதுதான் விதியின் விளையாட்டு.